லக்கி ஸ்டிக்கர் புக் கலெக்ஷன்ஸ். என்ன லக்கி தனியா இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்? தனியா நீ மட்டும் உட்காந்து எதனா கேம் விளையாடுறியா? எனக்கு ஸ்டிக்கர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தாரா, அதனால தான் ஸ்டிக்கர் புக்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா? ஏய் வாவ் சூப்பர் லக்கி. நானும் ஸ்டிக்கர் புக் கலெக்ஷன்லாம் நிறைய பண்ணி வச்சிருக்கேன். எங்க உன்னோடது ஃபர்ஸ்ட் காமி பாப்போம். இந்த ஸ்டிக்கர் புக்கெல்லாம் நான் போன வருஷமே பண்ணிட்டேன். நீங்க இப்பதான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க. சரி காமி எப்படி இருக்குன்னு பாப்போம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லக்கி ஸ்டிக்கர் புக். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் டோரா ஸ்டிக்கர்ஸ் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு டோரானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு டோரா மாதிரியே நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. கண்டிப்பாக நான் பெரிய பொண்ணு ஆன உடனே போவேன். லக்கி உன்னோட ஸ்டிக்கர் கலெக்ஷன்லாம் சூப்பராக இருக்கு. எனக்கும் டோரானா ரொம்ப பிடிக்கும். அடுத்த பேஜில் எனக்கு பிடிச்ச பார்பி கலெக்ஷன்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன். பார்பிலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு லக்கி. இந்த பேஜில் என்னோட பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்லாம் இருக்கும். அதுவும் இந்த க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை இருக்குது பாருங்கள், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னோட பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்லேயே இருக்கிறதுலே இதுதான் சூப்பர் பட்டர்ஃப்ளை, தெரியுமா? நல்லா அழகாக பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா, இது சூப்பராக ஷைன் ஆகுதுல்ல? அடடே லக்கி சூப்பராக ஷைன் ஆகுது இந்த ஸ்டிக்கரு. நீ வச்சிருக்க ஸ்டிக்கர்லேயே இதான் எனக்கு பிடிச்சிருக்கு, பார்க்க நல்லா இருக்கு. அவ்வளோதான், என்னோட ஸ்டிக்கர் கலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. தாரா உன்னோடது எடுத்துகிட்டு வா அடுத்தது. அப்போ இந்த ஸ்டிக்கர் புக்கை தான் உட்காந்து நீ ஒரு வருஷமாக ஒட்டிக்கிட்டு இருக்க. இப்போ பாரு, நான் போய் என் ஸ்டிக்கர் புக் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஏய் சுஜித், நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வருவேன். என்கிட்டயே ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. ஓகே சரி எடுத்துகிட்டு வாங்க. யாரோட ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு பார்க்கலாம். என்னை விடவா நல்லா இருக்கும்? ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட ஸ்டிக்கர் புக். பாத்தீங்களா, பைண்டிங்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்கேன். தாரா ஸ்டிக்கர் புக். தாரா சூப்பராக இருக்கே, ஃப்ரண்ட் பேஜ் நல்ல டிசைன்லாம் போட்டு. ஆமா சுஜித், இது நாங்க கஸ்டமைஸ் பண்ணோம். அதனால தான் பார்க்கறதுக்கே இவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ் ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்ன ஸ்டிக்கர் இது? 3D மாதிரி இருக்கு, சூப்பரா. ஆமா சுஜித், நீ கரெக்டா சொல்லிட்ட. இது வந்து 3D ஸ்டிக்கர்ஸ் தான். தாரா உன்னோட ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது தாரா. எனக்கு இந்த பார்பி இருக்காங்கல்ல, இவங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க வச்சிருக்க ஹேர் கலர் மாதிரியே எனக்கு பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. நான் பெரிய பொண்ணு ஆனவுடனே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வைக்க தான் போறேன். அப்படியா? எங்கே வாங்கின தாரா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம்? சூப்பராக இருக்குது. இது எல்லாமே நாங்க பெரிய பெரிய மால்ல வாங்கினது லக்கி. உனக்கு வேணும்னா கூட நீ எடுத்துக்கோ. நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது கூட வாங்கிப்பேன். இங்க பாத்தீங்களா, இந்த பேஜ்ல 3 பார்பி ஒண்ணா இருக்காங்க. நான் பெருசானதுக்கு அப்புறம் இந்த பார்பி மாதிரி தான் இருப்பேன். இது லக்கி, இது வந்து துர்கா. நாங்க 3 பேர் பெருசானாலும் ஒன்னா தான் இருப்போம். ஓஹோ, ஆமா. இந்த ஸ்டிக்கர்லாம் எவ்வளோ ரேட்டு? பார்க்க சூப்பரா இருக்கு. தெரியல சுஜித், எங்க அப்பா அம்மா தான் எனக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. ஐ திங்க் இது 3 ஸ்டிக்கரும் சேர்த்து 100 rupees வரும்னு நினைக்கிறேன். என்னது 100 ரூபாயா? அதை வச்சு நிறைய ஸ்டிக்கர் வாங்கியிருக்கலாமே. சரி விடு, உனக்கு பிடிச்சிருக்குல, அப்போ ஓகே தான். இங்க பாத்தீங்களா, எனக்கு பிடிஎஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் பர்பிள் ஆர்ட்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோட ஃப்ளவர் கலெக்ஷன்ஸ். அவ்வளவுதான், என்னோட ஸ்டிக்கர் புக் முடிஞ்சிடுச்சு. தாரா உன்னோட ஸ்டிக்கர் புக் கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது தாரா. தேங்க்யூ லக்கி. இது எல்லாமே என்னோட அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்ததுதான். சரி, இப்போ நான் உனக்கு என்னோட ஸ்டிக்கர்ஸ்ல இருந்து ஒன்று கொடுக்குறேன். இதான் உன்னோட கிஃப்ட். தேங்க்யூ தாரா. தாரா, என்ன அவளுக்கு மட்டும் ஸ்டிக்கர் தாரா, எனக்கெல்லாம் இல்லையா? பிடிஎஸ் பர்பிள் ஆர்ட்ல இருந்துலாம் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் சுஜித். வேணா நான் இந்த ஃப்ளவர்ஸ்ல இருந்து ஒன்று எடுத்து தரேன். இந்த ரோஸ் உனக்கு கரெக்டா இருக்கும். நீ இதை எடுத்துக்கோ. இப்போதான் நீ பார்க்கறதுக்கு நேரு அங்கிள் மாதிரி இருக்க. தேங்க்ஸ் தாரா, நல்லா தான் இருக்கு. ரோட்டில் போகிறப்ப எந்த நாயும் துரத்தாமல் இருந்தால் சரி. சரி இங்கே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் என்னோடய ஸ்டிக்கர் புக் எடுத்துகிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எப்படியோ பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் என்னோடய ஸ்டிக்கர் புக்கை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுஜித், என்னோட ஸ்டார்டிங்லேயே ஸ்பேஸ்ஷிப்லாம் வச்சு சூப்பராக இருக்குது புக்கே. ஃபஸ்ட்டு பேஜுக்கே ஷாக் ஆகிற இலக்கி. உள்ளே பாரு, இன்னும் நிறைய இருக்குது. இங்கே பார்த்தியா, எனக்கு பிடிச்ச ஸ்மைலி ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குது. சுஜித் சூப்பரா இருக்குடா, உன்னோட ஸ்மைலி ஸ்டிக்கர் கலெக்ஷன்ஸ்லாம் யூனிக்கா இருக்கு. நல்லா அடுத்த பேஜில் பாருங்கள், எனக்கு பிடிச்ச நரட்டோ ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. எனக்கு இந்த அனிமே சீரீஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய நாள் ஸ்கூல் லீவ் போட்டு கூட உட்காந்து பார்த்துருக்கேன், தெரியுமா? இதுக்கு முன்னாடிலாம் பிடிஎஸ்லாம் ஒன்றுமே இல்லை. டேய் சுஜித், ஓவரா பேசாதடா. ஐயோயோ தாரா, நான் ஓவராலாம் பேசலை, உண்மையாக தான் பேசுகிறேன். சரி, நீங்கள் 2 பேர் சண்டை போட்டது போதும், அடுத்த பேஜுக்கு போவோம். இந்த ஸ்பேஸ் ஸ்டிக்கருக்காக நான் ஏறாத கடை இல்லை, இறங்காத கடை இல்லை. அப்படி இப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டிக்கர். எப்படி இருக்கு? ஸ்டிக்கர் கலெக்ஷன்லேயே எனக்கு இந்த கலெக்ஷன் தான் சுஜித் ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது உன்னோட இந்த ஸ்பேஸ் கலெக்ஷன்லாம். இந்த ஒரு பேஜோட முடியல, அடுத்த பேஜ்லையும் இருக்குது பார்த்தியா? இந்த 2 அட்டை 10 ரூபா தான் ஸ்டிக்கர்ஸ். எப்படி சுஜித், எப்படி உனக்கு மட்டும் இவ்வளவு கம்மியா ஸ்டிக்கர்ஸ்லாம் கிடைக்குது? அதெல்லாம் அப்படிதான் தாரா, நிறைய கடை ஏறி இறங்கினா கிடைக்கும் உனக்கும். தாரா, நீ மட்டும் எனக்கு ஸ்டிக்கர் கொடுத்தல, உனக்கு ஏதாவது ஸ்டிக்கர் வேணுன்னா எடுத்துக்கோ என்கிட்டலேருந்து.
எனக்கு உன் ஸ்மைலி கலெக்ஷன்ல இருந்து தான் ஸ்டிக்கர்ஸ் வேணும். இந்த ஸ்டிக்கர் எனக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு இதான் சுஜித் வேணும், நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ தாரா, உனக்கு என்ன ஸ்டிக்கர் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. லக்கி, உனக்கும் ஏதாவது ஸ்டிக்கர் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. நீ சொல்லாமலே நான் எடுத்துப்பேன் சுஜித்து. எனக்கு ஸ்பேஸில் இருந்து தான் ஸ்டிக்கர்ஸ் வேணும். இந்த பூனைக்குட்டி ஸ்டிக்கர் நல்லாயிருக்கு. இதை எடுத்து நான் என்னோட கையில் ஒட்டிக்க போகிறேன், வாட்ச் மாதிரி. நல்லா இருக்கு லக்கி, எனக்கும் பிடிச்ச ஸ்டிக்கர் அது. நீங்கள் 2 பேரும் என்னோட ஸ்டிக்கர் கலெக்ஷன்லேருந்து இன்னும் எதுவுமே எடுத்துக்கவே இல்லை. நீங்களும் எதனா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லக்கி, நான் இந்த கியூட்டான பட்டர்ஃப்ளை உன்னோட ஸ்டிக்கர்ல இருந்து எடுத்துக்க போறேன். எடுத்து நான் என்னோட ஹேர் கிளிப் மாதிரி தலையில ஒட்டிக்க போறேன். எப்படி நான் இப்ப பார்க்கவே கியூட்டா இருக்கல்ல? அழகாக இருக்கு தாரா, ஏதோ உன் தலையில் பட்டர்ஃப்ளை உட்காந்த மாதிரி. எனக்கு என்ன வேணும்னா என்னத்தை எடுக்கிறது நிறைய இருக்குது. தோ கிடச்சிடுச்சு. இந்த பேக் தான் எனக்கு வேணும். எப்படி அழகாக எனக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கா? பேக் எப்படி இந்த பேக் ஸ்டிக்கர் எனக்குன்னே பண்ண மாதிரி இருக்கா? இனிமேல் நான் எங்கே போனாலும் இந்த பேக் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா. ஃபன்னி கைடா சுஜித் நீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய். பாய்.